வணக்கம். கோல்டு மினியோட மூவ்மெண்ட் இன்னைக்கு எப்படி மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து கோல்டு மினியோட டே சார்ட். டே சார்ட்ல நமக்கு கிளியரா இருக்குது. ட்ரெண்ட் வந்து கிளியர் பை ட்ரெண்ட் வித் அக்ரெசிவ் மூவ். நல்ல ஒரு அப்சைடு மூவ் தான் குடுத்துட்டு இருக்குது. அதுவும் நமக்கு 20த் ஆகஸ்ட்ல இருந்து பார்த்தோம்னா, ஒரு கரெக்ஷன் மூவே குடுக்கல. ஒரு பை சைடு மட்டுமே மூவ் ஆயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேல ஆகுது. ஒரு 40 டேஸா நமக்கு ஒரு கரெக்ஷன் மூவே குடுக்காம பை சைடு மூவ் தான் குடுத்துட்டு இருக்குது. அதுவும் நேத்து பார்க்கும்பொழுது ஒரு 1,13,664ல குளோஸ் ஆன பிரைஸ் இன்னைக்கு ஓப்பன் ஆனது 1,14,499ல ஓப்பன் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்டுக்கு மேல கேப் அப்ல தான் ஓப்பன் ஆயிருக்குது பிரைஸ் இப்போ. அதுவே ஒரு 23ல இருந்த பிரைஸோட ஹை பார்க்கும்பொழுது ஒரு 1,14,090 இருந்துச்சு. அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ஒரு 2 நாளா நின்னுட்டு இருந்த பிரைஸ். ஒரு செல் சைடு மூவே குடுக்கல. குடுக்காம இன்னைக்கு பிரேக் அவுட் பண்ணனது மேல பிரேக் அவுட் பண்ணனது அது கேப் அப் பிரேக் அவுட்டாவே பண்ணியிருக்குது. அப்போ அந்த அளவுக்கு பை சைடு வந்து ரொம்ப அக்ரெசிவா பிரைஸ் மூவ் ஆயிட்டு இருக்குதுன்னு தான் தெரியுது இப்போ. இப்போ வந்து 1 ஹவர் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். 1 ஹவர் சார்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம 23 பார்த்துருந்தோம் வீடியோல. 23ல வந்து ஒரு கரெக்ஷன் செல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நல்ல மூவ் குடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நமக்கு என்ட்ரி பார்த்து எடுத்துக்கணும். ஏன்னா ட்ரெண்ட் பைல இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன என்ட்ரியில உள்ள போயிட்டு எக்ஸிட் ஆகிக்கிற மாரி தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம். அதே மாரி ஒரு நல்ல கரெக்ஷன் குடுத்துச்சு. நம்ம எதிர்பார்த்தது ஸ்ட்ராங்கான கரெக்ஷனா இருந்திருந்தா, இந்த லெவல் வரைக்கும். அதாவது 1,10,550 வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்திருந்தோம். நல்ல ஸ்ட்ராங்கான கரெக்ஷனா ஃபார்ம் ஆயிருந்தா. பட் அது அவ்வளோ ஸ்ட்ராங்கான கரெக்ஷனா ஃபார்ம் ஆகல. சின்ன மூவ் மட்டும் குடுத்துட்டு ஒரு 2000 பாயிண்ட்ஸ் மட்டும் குடுத்துட்டு தான் மறுபடியும் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அத டேல பார்த்தோம்னாவே கிளியராவே தெரியுது. இந்த கரெக்ஷன் மூவ் நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனோனே மறுபடியும் பை ட்ரெண்டுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இது ஒரு அப்சைடு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். அது பிரேக் ஆகும்போது தான் சின்ன ஃப்ரேம்ல அத வச்சு பார்த்துட்டு இருந்தோம். அதாவது 50 மினிட்ஸ்ல பார்த்துருந்தோம். இங்க இருக்கும்போது ஒவ்வொரு சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணும்போது ஒரு மூவ் குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதே மாரி ஒரு மூவ் குடுத்தது. ஒரு 2000 பாயிண்ட் மூவ் ஆனது. அதுக்கப்புறம் நிக்க முடியல. ஏன்னா நமக்கு ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்கான பைல இருந்ததுனால, அது கீழ வர முடியாம, நமக்கு மறுபடியும் பை ட்ரெண்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இருக்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டே கிடையாது. ஏன்னா பிரைஸ் வந்து ஒரு லைஃப் டைம் ஹைல இருக்கிறதுனால, நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ட ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம செல் என்ட்ரி எடுத்தாலுமே, பெருசா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதுதான் ஒரு கன்ஃபார்மான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம ஒரு சப்போர்ட்ட பிரேக் பண்ணும்பொழுது, ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற லெவலுக்கு இதுதான் சப்போர்ட் ஏரியாவா இருக்குது. அதாவது 1,15,200 தான் ஒரு சப்போர்ட்டா இருக்குது. அது ஸ்மால் டைம் ஃப்ரேம் சப்போர்ட் இது. ஒரு பிக்கர் டைம் ஃப்ரேமோட சப்போர்ட் கிடையாது. ஒரு 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோட சப்போர்ட் லெவல் அது. சரி, இங்கிருந்து நமக்கு செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா? நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா, தாராளமா செல் என்ட்ரி எடுக்கலாம். பட் டார்கெட் வந்து ரொம்ப மினிமலா இருக்கணும். ஸ்டாப் லாஸும் ரொம்ப டைட்டா வச்சு தான் செல் என்ட்ரிக்குள்ள போகணும். ஏன்னா, நமக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா அப்படிங்கிறது ஒரு பெரிய டைம் ஃப்ரேம்ல ஃபார்ம் ஆகும்போது தான் அத கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம போகக்கூடியது ஒரு 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ங்கிறதுனால, நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க. அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்குது. டார்கெட் சின்னதா இருக்குது அப்படின்னா, அத யூஸ் பண்ணி செல் என்ட்ரிக்குள்ள போலாம். பட் ட்ரெண்ட் வந்து கிளியரான பைல இருக்குது. அதனால நம்ம வந்து செல் என்ட்ரி பொறுத்தவரைக்கும் பெரிய டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா, நமக்கு இது வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்ன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாதுங்கிறதுனால, செல் என்ட்ரியோட டார்கெட்ட மினிமலா தான் வைக்க முடியும். அல்லது ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணி கொண்டு வரலாம். ஸ்டாப் லாஸ் தான் இங்க மெயினா வேலை செய்யும். ஏன்னா, நமக்கு ஒரு டைட்டான ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது சின்ன ப்ராஃபிட் வந்தாலும் அதில எக்ஸிட் ஆகிட்டு, மறுபடியும் ஒரு என்ட்ரி கிடைக்கும்போது, உள்ள என்ட்ரி ஆயிட்டு எக்ஸிட் ஆகிக்கிறது தான் சேஃபா இருக்கும். ஏன்னா, நம்ம போகக்கூடியது ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேம் 50 மினிட்ஸ் அதுக்கு கீழ 5 மினிட்ஸு அந்த மாரி என்ட்ரி கிடைச்சாலும் நீங்க போலாம். அதுக்கு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி உள்ள போங்க. மத்தபடி இங்க செல்லுங்கிறது நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது கூட பெட்டர் தான். ஏன்னா ட்ரெண்ட் கிளியரான பை இருக்குது. சப்போஸ் இந்த சப்போர்ட்டுக்கு கீழ அதாவது 1,15,216 கீழ வந்து நமக்கு ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் தாராளமா பை என்ட்ரிக்குள்ள போலாம். நம்ம எதுவரைக்கும்
பை என்ட்ரிக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதாவது 1,14,100 லெவல் வரைக்குமே நமக்கு பை கிளியரான பையில் தான் இருக்குது ப்ரைஸ். இது லெவல் வரைக்கும் கீழே வந்தாலுமே நம்ம இங்கெல்லாம் எங்கெங்கே பை என்ட்ரி கிடைக்குதோ தாராளமாக பை என்ட்ரிக்குள்ளே போயிடலாம். செல் என்ட்ரியோட டார்கெட் அதிகபட்சம் இந்த லெவல் வைக்கலாம். அதாவது 1,14,000 லெவல் வரைக்கும் செல் என்ட்ரியோட டார்கெட் வைக்கலாம். நமக்கு ஒரு மேஜரான செல் எங்கே கிடைக்கும் அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணணும். அதாவது 1,12,000 லெவல் 1,12,000 லெவலை பிரேக் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான செல்லு கரெக்ஷன் செல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் நமக்கு பை தான் இருக்குது. இதுவே டாலரில் பார்க்கும்பொழுது நம்ம எதிர்பார்க்குறது ஒரு $4,000 வரைக்கும் மூவ் ஆகுன்னு எதிர்பார்க்குறோம். இப்போ இருக்கிறது 3,800 சம்திங்கில் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட் மேலே போகணும் டாலர் பொறுத்த வரைக்கும். அப்போது 150 பாயிண்ட் அங்கே டாலரில் மூவ் ஆச்சுன்னா இங்கே கிட்டத்தட்ட 1,20,000 கிளியராக பிரேக் பண்ணிடும். 1,20,000ங்கிறது வந்து ஒரு மினிமல் பாயிண்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு ஐஎன்ஆர் கொஞ்சம் வீக் ஆனாலும் இன்னமும் நல்லா ஒரு மேலே போய் தான் நிற்கும் ப்ரைஸ். ஸோ அது வரைக்குமே நமக்கு பை ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைச்சாலும் தாராளமாக பை என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். இன்றைக்கி நியூஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 7:30க்கு யூஎஸ் நியூஸ் இருக்குது. அதாவது ஜோல்ஸ் ஜாப் ஓப்பனிங் அது ஒன்று தான் கொஞ்சம் ஒரு வால்டைல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைமில் மட்டும் ட்ரேடை கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிவிட்டு அல்லது முடிஞ்சால் அந்த டைமில் வந்து ட்ரேடை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன அக்ரெசிவ் ஒரு 2 சைடுமே நடக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த டைமில் மட்டும் நம்ம ட்ரேடை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி மற்ற டைமில் எந்த இடத்துல பை என்ட்ரி கிடைச்சா தாராளமாக பைக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.